நிம்மதி அது எங்க இருக்கிறது? அருமையானவர்களே, துன்பம் மறைந்து போவது நிம்மதி என்றால் சிலர்கள் அப்படியும் நிம்மதியை பார்க்கிறார்கள். துன்பத்தை மறைப்பது இன்பம், அந்த இன்பம் தான் நிம்மதி என்று பலர்கள் அந்த இன்பத்துக்கு பின்னால் போய்ட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஒரு மனிதனுக்கு கவலைகளும் கஷ்டங்களும் மனக்குழப்பங்களும் வருகின்ற பொழுது அவன் போதைகளுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறான். காரணம், அந்த போதை அவனுடைய கவலையை மறக்கடிக்க வைக்கும் ஒரு அனஸ்தீசியாவாக அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த போதை தெளிந்ததன் பின்னால் அந்த குழப்பங்களும் மனக்கசப்புகளும் அவனுடைய நிம்மதியும் அவனுக்கு கிடைத்து விட்டதா என்றால் இல்லை. அப்படி என்றால் துன்பம் நீங்குவது நிம்மதி என்று நாங்கள் பார்ப்பது தவறு. துன்பம் நீங்குவதற்கு பேர் நிம்மதி என்றால் அதுவல்லை. ஒரு மனிதன் சாராயம் குடித்தால் அந்த சாராயம் அவனை மறக்கடிக்க வைக்கும் என்றால் அதற்கு பின்னால் அவனுடைய வாழ்க்கை நிம்மதியாக போகும் என்று எந்த குடிமகனாலும் சொல்ல முடியாது. பெருமக்களே, பணம் இருந்தால் நிம்மதி கிடைத்து விட முடியுமா? அப்படி என்றால் உலக செல்வங்களை எல்லாம் தன்வயப்படுத்தி வைத்துக் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் காணாமலாக்கியது இரவையில் தூக்கத்தை. ஏதோ ஒரு போராட்டம் எல்லாம் இருக்கிறது, ஆனால் இரவையில் கண்ணை மூடினால் அமைதியான தூக்கத்தை இழந்தார்கள். அவர்களிடம் நிம்மதி எங்கே போனது? இன்னும் சிலர்கள், எனக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை, அந்த பிள்ளை கிடைத்தால் என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக நான் வாழுவேன். 10 பிள்ளை இருப்பவர்களிடம் அவர்கள் நிம்மதியை காணாக்கியதை பற்றி கேட்கின்ற பொழுது அவர்களுக்கு பிள்ளை காரணம் அல்ல. செல்வந்தருக்கு நிம்மதி சீர்குலைந்த பொழுது அவரிடம் நிம்மதி குலைந்ததற்கான காரணத்தை கேட்கப்பட்ட பொழுது செல்வம் அவருக்கு நிம்மதியை கொடுக்கவில்லை. இங்கே பிள்ளை அவருக்கு எப்படி நிம்மதியை கொடுக்கவில்லையோ, சிலர்கள் அழகான மனைவி, அன்பான ஒரு துணைவி எனக்கு கிடைச்சா வாழ்க்கையில நிம்மதியாக இருந்துடுவேன். அன்பான மனைவி கிடைத்தவர்கள் எல்லாம் நிம்மதியை காணாக்கினார்களே. அப்படி என்றால் அழகான மனைவியும் பாசமான குழந்தைகளும் பொருளாதாரமும் சீரான பிள்ளைகளும் ஒரு மனிதனுக்கு நிம்மதியை கொடுக்கும் என்றால் அப்படி கொடுக்கப்பட்டவர்களும் நிம்மதியை காணாக்கி இருக்கிறார்களே. பெருமக்களே, ஒன்றை சிந்திக்க சொல்லுகிறேன், நிம்மதி அதிலே இல்லை. மிக பெரும் செல்வந்தர்கள் உலகத்தையே தன்வயப்படுத்திக் கொள்ளும் அளவுக்கு செல்வம் படைத்தவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள். எல்லாம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் அவரை சோதித்தான். அவருக்கு நிம்மதியை அல்லாஹ் எதில் வைத்தான் தெரியுமா? ஒரு பிள்ளையை கொடுக்கல. எல்லாம் இருக்குது, அதை அனுபவிப்பதற்கு ஒரு பிள்ளை இல்லை. இன்னும் ஒரு பக்கம் 10 பிள்ளை இருக்கும், அந்த பிள்ளைகளை பார்க்கிறதுக்கான செல்வம் இருக்காது. இவருக்கு சோதனை செல்வத்திலே. ஆக மொத்தம் நல்லவர்களுக்கும் சோதனை உண்டு, கெட்டவர்களுக்கும் சோதனை உண்டு. இப்ப சிலவங்க கேட்பாங்க, ஹசரத், நல்லவர்களை அல்லாஹ் ஏன் சோதிக்கிறான்? நான் தொழுகைக்காக வேண்டி வருகின்ற பொழுது சறுக்கி விழுந்தேனே, தொழுகை வருவது தவறா? இபாதத்துக்களிலே என்னுடைய பொடுபோக்கு இல்லை, தொழுகையிலே மும்முரமாக இருக்கிறேன், இபாதத்துக்களிலே குறைபாடு இல்லை, ஜக்காத்துக்களை கொடுக்கிறேன், 5 நேரமும் தொழுகிறேன், அதே போல இபாதத்துக்களிலே குறைவு வைக்காமல் இருக்கிறேன், தாய் தகப்பனை கண்ணியமாக பார்க்கிறேன், குடும்ப உறவுகளோடு சேர்ந்து வாழுகிறேன். அப்பொழுதும் எனக்கு சோதனை வருகிறது. நான் என்ன பாவியா? பாவிகளுக்கு மாத்திரம் தான் சோதனை என்றால் நபிமார்கள் எல்லாம் பாவிகளாக இருந்தார்கள். உலகத்திலே சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்களில் மிக முக்கியமானவர்கள் நபிமார்கள். அருமையானவர்களே, தலைப்புக்குள்ளால் வருகிறேன். சோதனைகளில் யாரும் விதிவிலக்கு அல்ல. இது சோதனைக்கான உலகம். இந்த உலகத்தில் வந்துவிட்டு ஒரு மனிதன் சோதனை இல்லாமல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவது அது பொய்யான எண்ணம். சோதனைக்கான உலகம் இது தாருல் அமல், செயல்பாட்டிற்கான உலகமே ஒழிய கூலி கொடுக்கப்படுவதற்கான உலகம் இல்லை. அருமையானவர்களே, இது எல்லாம் கிடைத்தும் ஒரு மனிதனுக்கு செல்வமும் இருக்கிறது வைத்துக் கொள்ளுங்கள்.
பிள்ளைகளும் இருக்கிறது. ஆனால் அவருக்கு சோதனை ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். அதிலே ஒரு பிள்ளை ஒட்டிசமாக பிறந்திருக்கும். அந்த பிள்ளையை தூக்கும் பொழுதெல்லாம் மனமுளைச்சலுக்கு ஆளாகி கொண்டிருப்பான். 5 பிள்ளை அல்லாஹ் கொடுத்திருப்பான், செல்வமும் கிடைச்சிருக்கும். ஆனால் அந்த 5 பிள்ளைகளில் ஒரு பிள்ளையினுடைய மூளை வளர்ச்சி குன்றியதாக அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருப்பான். எல்லா பிள்ளைகளும் வெள்ள காட்டி மெலும்பி ஸ்கூலுக்கு தயாராகுகின்ற பொழுது அந்த பிள்ளையை தோளிலே போட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது அவன் உள்ளம் எவ்வளவு வேதனைப்படும். அவருக்கு சோதனை அந்த பிள்ளையிலே. ஆகமொத்தம் சோதனைகள் நிறைந்த உலகம். இதனை புரிந்து கொண்டால் அந்த சோதனைகள் வருகின்ற பொழுது ஒரு முஃமின் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். வலனபுலுவன்னக்கும், உங்களை நாங்கள் சோதிப்போம். தெளிவாக சொல்லிட்டான் அல்லாஹ். ஒவ்வொரு மனிதனையும் இந்த உலகத்தில் வாழ வைக்கின்ற பொழுது அவனுக்கு நேர்வழி